ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிளவுஸ் கட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல அளவெடுத்து அப்புறம் நம்ம ஒரு நோட்ல எழுதிட்டு திருப்பி அந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்றதை விட அளவு பிளவுஸ் வச்சு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பக்கா ஃபிட்டிங்கா இருக்கும். அளவு பிளவுஸ் மட்டும் கரெக்டா இருக்கிற பிளவுஸா அப்படிங்கறத மட்டும் கஸ்டமர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இந்த கட்டிங்ல அங்கங்க சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, சாரி வந்து ஒரு ராமர் கிரீன், பிளவுஸ் பாருங்க இந்த கலர் தான். ஓகே, லைனிங்கை நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் சுருக்கம் இல்லாம. கீழே வந்து மேல கீழே இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், சமமா இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த எல் மாதிரி இருக்கிறது வந்து இந்த இந்த எட்ஜில் வச்சுட்டு கரெக்டா நம்ம இப்படி கோடு போட்டோம்னா சமமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நான் போடும்போது இது எனக்கு சமமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால இப்படி வச்சு நம்ம போட்டுட்டோம்னா கரெக்டா இருக்கும், கோடு மேலக்கு எல்லாம் சரியா இருக்கும். ஓகேங்களா? போட்டு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுவோம்ல, ஒரு சிலர் வந்து 2 இன்ச் விடுவாங்க, 1.5 இன்ச் விடுவாங்க, அந்த மாதிரி விடுவாங்கல்ல, 1/2 இன்ச் விடுவாங்க. நம்ம சாதா பிளவுஸ்க்குலாம் வந்து 1.5 2 விடுவோம். நான் எல்லா பிளவுஸுக்குமே 1.5 இன்ச் விட்டுருவேன். ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் கனமா அந்த இடத்துல மடிச்சு அடிச்சாதான் நீட்டா இருக்கும்னால அழகா இருக்கும். ஓகேங்களா? அதனால மோஸ்ட்லி எல்லாருமே 1.5 இன்ச்சு விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா பிளவுஸுக்குமே சாதா பிளவுஸ் ஆகட்டும், லைனிங் பிளவுஸ் ஆகட்டும், 1.5 இன்ச் நான் விட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய அளவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பேக்கோட உயரம். ஓகேங்களா? வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து கீழே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நேரா தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இப்படி கிராஸ் எல்லாம் நம்ம எடுத்துடக்கூடாது, எடுத்து அதோட அளவுகள் மாறிடும். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கோங்க. பிளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளவுஸ் ரொம்ப சுருக்கமா இல்லாம நீட்டா எடுத்துக்கோங்க. சுருக்கமா இருந்துச்சுன்னா லேசா ரொம்ப ஹீட் வச்சு அயன் பண்ணிடாம லைட் சூட்ல அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அளவுகள் கரெக்டா இருக்கும். சுருக்கி சுருக்கி இருந்துச்சுன்னா நமக்கு அளவுகள் தெரியாது. ஓகேங்களா? நல்லா இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த டாட் பிடிச்சதுக்கு நேரம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நல்லா இப்படி இழுத்து எடுத்துக்கோங்க. எனக்கு 13 வருது. நான் 13 இன்ச் மார்க் பண்ணிட்டு மேல வந்து ஒரு 1/2 இன்ச் நான் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 15 இன்ச் ஆச்சு. மார்க் பண்ணிட்டேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த கோட்ல இருந்து இந்த கோட்டுக்குள்ள இருக்கிற அளவு தான் ரெடி அளவு. இந்த அளவும் இந்த அளவும் வந்து எக்ஸ்ட்ரா. இங்க ஒரு 1.5 விட்டுருக்கிறோம், இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கிறோம். அப்ப டோட்டலா நம்ம 2 இன்ச் பிளஸ் பண்ணி இருக்கிறோம். ரெடி அளவு 13, அது கூட பிளஸ் பண்ணி டோட்டல் ஹைட் வந்து 15. நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இது டிஸ்டர்பன்ஸா கூட இருக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா கழுத்தோட உயரம் என்னன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட உயரம் வந்து இப்போ இது ரவுண்ட் நெக், சோ அதனால நம்ம இப்படி போட்டு இதுல என்ன இருக்கோ இப்படி நம்ம வரைஞ்சுப்போம். இதே போட் நெக்கா இருந்தா இதே பாட் நெக், அந்த பானை நெக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுறது? அதனால ஒன்னும் நீங்க போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். இந்த பின்னாடி உயரம் இருக்குது பாருங்க, நம்ம கழுத்து வெட்டிட்டு கட் பண்ணிட்டு இந்த உயரம் இருக்கும்ல, இந்த அளவு வந்து இங்க 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம்ல, இங்க வச்சுட்டு கரெக்டா இது மேல இது எங்க முடியுதோ இங்க ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு மேல ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 1/4 இன்ச் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நீங்க எவ்வளவு தையல் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். 1/4 இன்ச் போதும். 1/2 இன்ச் விட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒரு பாயிண்ட்ல ஜாஸ்தி ஆயிரும். 1/4 இன்ச் விட்டுட்டோமா, இதுதான் ரெடி அளவு. இது வந்து ஸ்டிச்சிங்காக விட்ட அளவு. ஓகேவா? அடுத்தது ஹாம்கோல் உயரம் மார்க் பண்ணணும். ஹாம்கோல் உயரம் அப்படின்னா நம்ம இந்த கீழே சைடு ஜாயின் பண்ணி கீழே இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இந்த ஹாம்கோல் கடைசி எண்டு இந்த இடத்துல பிடிச்சுக்கணும். இதுவும் இதுவும் தான் பிடிக்கணும். ஓகேங்களா? கரெக்டா அதே சேம் இந்த 1.5 இன்ச் விட்டோல தையலுக்கு அங்க இருந்து நல்லா இப்படி இழுத்து பிடிச்சுக்கோங்க. லூஸ் விட்டு பிடிக்க வேண்டாம், நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ அங்க ஒரு கோடு. இது ரெடி அளவு. இதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கிறேன் பாருங்க, இது வந்து ஸ்டிச்சிங்காக. ஓகேவா? இப்போ உயரம் மார்க் பண்ணியாச்சு, கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியாச்சு, ஹாம்கோல் உயரம் மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. இதுதான் ஸ்டிச்சிங் மார்க். ஓகேவா? இந்த பெரிய கோடு தான் ஸ்டிச்சிங் மார்க். இது வந்து நம்ம அதுலயே இருந்த ரெடி அளவு. ஓகேவா?
அடுத்தது கழுத்தோட அகலம் மார்க் பண்ணலாம். கழுத்தோட அகலம் வந்து இந்த மாதிரி பிளவுஸை 4 ஃபோல்டு பண்ணிட்டு கரெக்டா இப்படி போட்டுக்கலாம். நமக்கு இப்போ வந்து பேக் தான் மெயின், அதனால ஸ்லீவ் பக்கம் சுருங்கி இருந்தா பரவாயில்ல. நமக்கு இந்த ரவுண்டு இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? இது எந்த சுருக்கமும் இல்லாம நமக்கு இந்த இடம் தான் இப்போ கரெக்டா வேணும். அதனால கை கிட்ட சுருக்கமா இருந்தா பரவாயில்ல. கரெக்டா இப்படி நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுவோம் பாருங்க, சேம் அதே மாதிரி நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இந்த கார்னர் இருக்குல்ல, நம்ம பேக் சைடு கழுத்தோட இந்த உயரம் இருக்கு பாருங்க, இந்த அளவு வந்து கரெக்டா இந்த எட்ஜுக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த கார்னர் இங்க இருக்கணும். அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவு, அதாவது இந்த சைடு ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இந்த கார்னர் இங்க இருக்கணும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா தான் இந்த கழுத்தோட அகலம் நம்ம கரெக்டா மார்க் பண்ண முடியும். இந்த ரவுண்டு நம்ம ஹாம்கோல் வளைவு எப்படி வெட்டுவோமோ அந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இங்க நீங்க இப்படி இழுக்கும் போது இங்க கழுத்து இப்படி போயிடும். ஓகேங்களா? இதை கரெக்டா நம்ம வச்சாதான் கழுத்து இந்த பிளவுஸோட அளவு என்னவோ அதை உள்ள தள்ளி கொடுக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் இப்படி இழுக்கிறேன் பாத்தீங்களா, போகுது. இதை நம்ம கரெக்டா வச்சாதான் இதோட இடத்துல வந்து கரெக்டா ஃபிட்டா உட்காரும். வச்சாச்சா? அப்ப இந்த இடமும் இந்த இடம் நம்ம கரெக்டா வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த கழுத்தை இப்படி நல்லா இந்த 5 விரலும் இருக்கிறத நல்லா இப்படி ஸ்டிஃபா பிடிச்சிட்டு, இந்த பிளவுஸ் என்ன பண்றீங்கன்னா இதை வந்து லைட்டா ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிளவுஸ் வந்து போடும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம என்ன அளவு வச்சோமோ அந்த அளவு இருக்கும். ஆனா நம்ம உடம்புல போட்டதுக்கு அப்புறம் அந்த பிளவுஸ் வந்து அப்படியே விரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்ம உடம்புல என்ன அளவு இருந்துச்சோ அந்த அளவு, அதாவது நம்ம போட்டதுக்கு அப்புறம் எப்படி விரியுதோ அதே சேம்ல தான் இருக்கும். அப்ப நம்ம அதே அளவுல நம்ம பிளவுஸ் வந்து கழுத்து மார்க் பண்ணிட்டோம்னா கழுத்து ரொம்ப விரிஞ்சு போயிடும். அதனால எப்பவுமே எந்த பிளவுஸுக்குமே நம்ம இப்படி கரெக்டா புடிச்சதுக்கு அப்புறமா கழுத்தை ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி இழுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? இது எல்லா பிளவுஸுக்குமே பண்ணலாம். இதுக்குதான் பண்ணணும், இதுக்கு பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. எல்லா அளவு பிளவுஸ்ல வச்சு கழுத்து மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் இப்படி விரிஞ்சிருந்தா கூட ஒரு 1/4 இன்ச் இப்படி உள்ள தள்ளி கொண்டு வாங்க. ஓகேவா? கரெக்டா இப்படி உள்ள தள்ளி கொண்டு வந்துட்டு இங்க நம்ம கழுத்தகலம் மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து சேம் அதே அளவு இந்த ஷோல்டரோட அகலமும் இதுல என்ன அளவு இருக்கோ அதே அளவு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் இப்ப எடுத்துறதைய எடுத்துட்டு இப்போ இது ரெண்டும் ரெடி அளவு. நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, இதுதான் நம்ம ஷோல்டர் ரெடி அளவு. இப்ப நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடணும்ல, ஏன்னா ரெடி அளவு இந்த அளவுல கட் பண்ணிட்டா கழுத்து விரிஞ்சிரும். அப்போ இதுக்கும் இந்த அளவுக்கும் முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விடணும், இந்த அளவுக்கும் பின்னாடி ஒரு 1/2 இன்ச் விடணும். நீங்க கேட்கல, ஏன் இங்க 1/4 இன்ச் விட்டுட்டு இங்கே 1/2 இன்ச் விடுறீங்கன்னா, நம்ம கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் போதும். நான் 1/2 இன்ச் அளவுக்குலாம் நம்ம கட் பண்ணி மடக்க தேவையில்லை. ஆனா ஸ்லீவு கிட்ட கண்டிப்பா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கிளாத் வந்து லேசா இருக்கிற கிளாத் எல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே நம்ம ஃபிட்டிங்கா போடும்போது அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே இப்படி இழுத்துட்டு நூல் நூலா வந்துடும். ஓகேங்களா? அதனால எப்பவுமே ஸ்லீவ், அதாவது ஸ்லீவ் பகுதியில வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச், அதுக்கு மேல வேண்டாம். இல்ல எனக்கு 1/4 இன்ச் ரொம்ப சின்னதா இருக்கு, நான் 1/2 இன்ச் எனக்கு அதான் எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா ஒண்ணு தப்பு இல்ல, வச்சுக்கோங்க. நமக்கு கழுத்தோட ரெடி அளவு கரெக்டா இருந்தா போதும். ஓகேவா? நான் 1/4 இன்ச் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இங்க என்ன அளவு இருக்குது அப்படின்னா, எனக்கு 2.25 இருக்குது. ஓகேங்களா? அதாவது கழுத்து நம்ம ஸ்டிச்சிங் விட்டோம் பாருங்க, இந்த அளவு இதுல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு ஸ்டிச்சிங் விட்ட அளவு. ஓகேவா? இது ரெடி அளவு. இப்போ இந்த அளவு இங்க என்ன அளவு இருக்கோ, இங்க என்ன அளவு இருக்கோ இதை விட இங்க ஒரு 1/4 இன்ச் அதிகமா தான் நம்ம வைக்கணும். ஏன்னா கழுத்து வந்து இப்படி கொஞ்சம் பிராடா கேக்குறாங்கல்ல, எனக்கு நல்லா வளைவா அப்படி விரிஞ்ச மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்படி வரும் நம்ம பிளவுஸ் வெட்டும் போது. ஓகேங்களா? இதுவே எனக்கு கழுத்து விரிஞ்செல்லாம் வேண்டாம், எனக்கு கரெக்டாவே எனக்கு அதே சேஃப்ல இருந்தா போதும்னா இங்க என்ன அளவு வைக்கிறீங்களோ சேம் இந்த அளவு வச்சுக்கலாம். ஓகேவா? நான் எப்பவுமே இங்க 1/4 இன்ச் வந்து நான் ஜாஸ்தி தான் வைப்பேன். இப்ப இங்க 2.25 இருக்கா, நான் இங்க 2.5 வச்சுக்கிறேன். வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டேனா, இது வந்து டிசைன் பிளவுஸுங்கிறனால நான் கேன்வாஸ் வச்சு கட் பண்ணிப்பேன். நான் இப்ப கட் பண்ணல. இல்ல இது நார்மல் பிளவுஸ் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இந்த ஸ்கேல் இருக்கு பாருங்க, இது வாங்கிட்டு நமக்கு இப்படி வச்சு ரவுண்ட் நெக் வேணுமா இல்ல யூ நெக் வேணுமா அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ இப்படி அழகா ஒரு ரவுண்டு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து நம்ம ஹாம்கோலோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹாம்கோலோட உயரம் வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்க
அதாவது இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கணும் இல்லையா, இப்படி உள்ளேயும் தள்ளி வந்துடக்கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஸோ அதனால இங்க என்ன அளவு வருதோ சேம் அதே அளவு கீழே வச்சிருங்க. இங்க என்ன வருது, எனக்கு 5 4 வருது. நான் அதே 5 4 இங்க வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சா? அதே மாதிரி இந்த உயரம் இங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இங்க அதே 5 4 இருக்கு. நானும் சேம் 5 4 வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க நம்ம இந்த வளைவு போடுறதுக்காக இந்த இடத்துல ஒரு 1.5 1.25 அந்த மாதிரி விடுவோம்ல, நான் 1.25 விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த இடம் தான் வைக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு கணக்கு இருக்கும். சப்போஸ் இப்படி வைக்கும்போது இந்த பக்கம் வச்சிடலாம், இந்த பக்கம் வச்சிடலாம். அதனால சென்டரா ஒரு கோடு போட்டு சென்டர் மார்க் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஹாம்கோல் உயரம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து அதாவது தையலுக்கு விட்டதுல இருந்து தான் நம்ம தையலுக்கு மேல விட்டுருக்கோம். இந்த அளவு இல்லாம ரெடி அளவு இருக்குல்ல, இந்த ரெடி அளவுல இருந்து இங்க வச்சு இதுல பாதி என்ன அளவு வருதோ அது ஒரு மார்க். ஓகேவா? இப்போ நம்ம பிளவுஸ்ல வந்து முக்காவாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முழு உயரம் எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா அளவெல்லாம் எங்கெங்க எக்ஸ்ட்ரா அளவு வேணுமோ அதை விட்டாச்சு. கீழே மடிச்சடிக்க மேல தையலுக்கு விட்டாச்சு. கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியாச்சு. ஹாம்கோல் உயரம் மார்க் பண்ணியாச்சு. அதாவது கழுத்தகலம், ஷோல்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இனி அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மார்பு சுற்றளவு. ஓகேங்களா? இந்த மார்பு சுற்றளவு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப இப்படி எடுத்தா கூட போயிருமோ, இப்படி எடுத்தா குறைச்சு வந்துருமோ அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம். இப்ப வந்து நல்ல சீனியர் டெய்லர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா இப்படி போட்டு இங்க இருந்து ஒரு அளவு எடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி அளவு எடுத்துட்டு இதுல இருக்கிற அளவை கரெக்டா வச்சிருவாங்க. அதுவும் ஃபிட்டிங் வைஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கழுத்து வந்து இப்படி இருந்தா வைக்கலாமா, இல்ல இப்படி இருந்தா வைக்கலாமா அப்படின்னு. இந்த பிளவுஸ்ல இந்த கழுத்தகலம் என்ன அளவு வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமா தைக்கிறவங்களுக்கு இந்த பிளவுஸோட கழுத்தகலம் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா இதே நம்ம புதுசா தைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி போயிட்டாலும் வம்புதான், இல்ல உள்ள தள்ளி வந்துட்டாலும் வம்புதான், இங்க குறைஞ்சிரும் இல்லைங்களா? அதனால புதுசா பிகினர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ண வேண்டாம். சொதப்பிரும். இப்படி போட்டுட்டு இங்கிருந்து அளவெடுக்க வேண்டாம். உங்களுக்கே ஒரு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இப்படியே பிளவுஸ வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. உள் பக்கம் திருப்பிட்டு என்ன பண்றீங்கன்னா, இங்க இருக்குல்ல இந்த கழுத்தோட முடியிற இடம் பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நேர இப்படி நல்லா இது வந்து இப்படியே வச்சு எடுக்காம, நம்ம இந்த இடம் கழுத்தகலம் பண்ணும்போது இப்படி வச்சுதானே எடுப்போம், அதை விட்டுருங்க. இந்த இடம் எடுக்கும்போது நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி எடுக்கணும். பாருங்க, இப்ப இங்கதான் லாஸ்ட் தையல் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்க லாஸ்ட் தையல் இருக்கு பாருங்க. இந்த 2 தையலுக்கும் சென்டர்ல கரெக்டா இந்த கோட்டுக்கு, அதாவது கழுத்து இந்த உயரம் முடிகிற இடத்துல இப்படி நான் ஸ்டிஃபா புடிச்சு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நல்லா இப்படி இழுத்தே எடுங்க, ஒண்ணு தப்பு இல்லை. ஓகேவா? இப்படி எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா இழுத்து எடுக்கும்போது 17.5 இன்ச் வருது. நான் சேம் அதுல என்ன அளவு இருக்கும் நான் அப்படியே வச்சுட்டேன். 17.5 பாதி 8.75. 8.75 வச்சாச்சு. இப்ப இந்த ஹாம்கோல் வளைவு போட்டுக்கலாமா? இந்த ஹாம்கோல் வளைவுல ஒரு சின்ன டிப்ஸ். இதுல வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, ஏங்க ஒரு சிலர் வந்து 1.5 வைக்கிறாங்க, ஒரு சிலர் 1.25 வைக்கிறாங்களே, இதுல என்ன அளவு, ஒரு சிலர் 1 கூட வைக்கிறாங்களே, இது எந்த அளவுங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சில பாடி சைஸ் பொறுத்து தாங்க இந்த 1.5 1.25 வைக்கிறது. இப்ப ரொம்ப சின்ன பசங்களுக்கு நம்ம கட் பண்றோம்ல, ஒரு கவுனு பட்டு பாவாடை அந்த மாதிரினா அவங்களுக்கு 1 இன்ச் போதும். ஓகேங்களா? கொஞ்சம் லீனா ஒல்லியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் 1.25 போதும். இதே கொஞ்சம் 40 சைஸுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா 1.4 இல்லாட்டி 1.5 வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து சதைப்பகுதி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்போது இந்த இடத்துல கம்மியாச்சுன்னா இப்படி இழுத்துட்டு இருக்கும், துணி பூரா இழுத்துட்டு இருக்கும். இந்த இடம் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும்னா இது கொஞ்சம் மேல ஏத்தி வைக்கிறதுனால தப்பு இல்லை. அதுக்குன்னு 1.25 எல்லாம் போக வேண்டாம். அது ஒரு 1.25 வைப்பாங்க, ஒரு சில பாடி சைஸுக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து புதுசா தைக்கிறவங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா 1.4 இல்ல 1.5 வச்சுக்கோங்க. 40 சைஸுக்கு மேல 40 சைஸுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா 1.25 வச்சுக்கோங்க, தப்பு இல்ல, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த ரவுண்டு போட்டுக்கலாமா? பாருங்க, மார்பு சுற்றளவு என்ன அளவு எடுத்தனோ அந்த அளவு, இங்க இந்த 1.25 விட்டுருக்கல இந்த அளவு, இந்த ஹாம்கோல் உயரத்துல இருந்து பாதி எடுத்தல இந்த அளவு, இந்த 3 கோடு ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லைங்க. இங்க இருந்து எடுக்கிறோம், இங்க இருந்து எடுத்துட்டு இப்படியே கொண்டு போயிட்டு இது கூட ஜாயின் பண்றோமா, ஜாயின் பண்ணிட்டு இந்த கோட்ல இருந்து இப்படியே ஒரு வளைவு
அவ்வளவுதான் முடிஞ்சு. பாத்தீங்களா, சிம்பிள் தான். ரொம்ப இதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த ஹாம்கோல் வளைவு வரையறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி. உங்களுக்கு புதுசா தைக்கிறவங்க வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு சின்ன கோடு போட்டுட்டு நீங்க பேனால வரைய வேண்டாம், இதே இந்த மார்க்கர் வச்சே நீங்க அதே கண்டினியூவா இந்த மாதிரி ஒரு 3 டாட் வச்சு போட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப நீட்டா அழகா வந்துடும். ஓகேவா, இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த வளைவும் இந்த பிளவுஸ்ல இருக்கிற ஹாம்கோல் வளைவும் கரெக்டா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். மெயின் அதுதான். ஓகேவா, பிளவுஸை இப்படி போட்டுக்கிட்டு இந்த வளைவு கரெக்டா இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இதுவும் அதே ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டா அந்த வளைவு என்ன போக்குல இருக்கோ அதே போக்குல நம்மளும் டேப்பை வந்து நகர்த்தாம கரெக்டா பிடிச்சிக்கலாம். கரெக்டா இந்த சைடு ஜாயிண்ட் எண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டா 7.25 வருது. அதே இங்க 7.25 வருதான்னு நம்ம பாத்துக்கலாம். 7.5 வருது. இந்த பக்கம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, ஒரு கை சின்னதா இருக்கும் இல்லையா, அதனால 2 சைடுமே செக் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கத்தை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படினாலும் இதே அளவு வச்சு நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். எதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த சைடும் பாத்துக்கலாம் அதே சேம். இதுல 7.5 கரெக்டா இருக்கு. இங்க இருக்க அளவு, இங்க அளவு இருக்கு. கரெக்டா 7.5 வருது. ஓகேவா, அப்போ இந்த அளவு சரி. ஓகேங்களா, 7.5 வருது. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அந்த சைடு 7.25 தானே இருந்துச்சு, அப்ப நீங்க ஏன் அது வைக்கல அப்படின்னு கேட்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்கும், இன்னொரு சைடு அதாவது இன்னொரு பக்கம் கை சைடு குறைச்சிருக்கலாம். ஓகேங்களா, அதனால நம்ம வந்து குறைச்சு அதாவது கம்மியா நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்ப இன்னொரு பக்கத்துக்கு பத்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த 1/4 இன்ச்சு டிஃபரன்ஸ்ல ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்டிச் இப்ப கட்டிங் தான் பண்றோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிளவுஸ்ல என்ன ரவுண்ட் இருக்கோ அந்த அளவு வச்சுதான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால இந்த 1/4 இன்ச்சு இந்த ஒரு பாயிண்ட், அதுக்குன்னு 1/2 இன்ச்ல கூட போச்சுன்னா அது கரெக்டா இருக்காது. திருப்பி நம்ம பிளவுஸ் வந்து எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு அந்த சைடு 7.25 வந்துச்சு, அதாவது 7.25 7.4 வந்துச்சு. 7.25 கொஞ்சம் தள்ளிதான் வந்துச்சு. இந்த சைடு கரெக்டாவே 7.5 வந்துச்சு. அதனால அந்த 7.5க்கே நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்துட்டீங்கன்னா தையலுக்கு விடுற அளவு, தையலுக்கு வந்து நான் 2 இன்ச் விட்டுப்பேன். எப்பவுமே நான் 2 இன்ச் விட்டுப்பேன். ஏன்னா நம்ம பின்னாடி வந்து பிளவுஸ் வந்து பிரிச்சு போடுவாங்களே, டைட் ஆயிடுச்சுன்னா அதை தையலை பிரிச்சு விட்டுட்டு போடுவாங்க, அதுக்காக நான் 2 இன்ச். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து புதுசா தைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், அளவு பிளவுஸ்ல இங்க மார்க் பண்ணிட்டு நம்ம ஹிப் மார்க் பண்றோம் பாருங்க, ஹிப்பு இங்க என்ன அளவு இருக்கோ இந்த அளவு நம்ம வச்சு 1 இன்ச் வந்து இப்ப இந்த அளவுக்கு வச்சுக்கோ, இந்த அளவுக்கு வச்சுட்டு 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுட்டு இங்க இப்படி கிராஸா கோடு போட்டுப்போம். அது பண்ண வேண்டாம். நம்ம இங்க மார்பு சுற்றளவுல இங்க என்ன அளவு எடுத்தோமோ, இப்ப இங்க எவ்வளவு இருக்கு, 11 10.25 இருக்கு. சேம் அதே 10.25 இங்க நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க, ஒரு கோடு போட்டுருங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸா கட் பண்ணிட்டு புதுசா தைக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியாது. ஒரு சில டைம் இந்த இடத்துல துணி பத்தாம போய் இந்த இவ்வளவுதான் இருக்கும், தையலுக்கு விட்ட அளவு இவ்வளவுதான் இருக்கும் பாத்துக்கோங்க. அதனால சேம் இதே அளவுக்கு வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு என்ன அளவோ அதை சைடு வந்து கரெக்டா இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அளவு கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லையில. ஏன்னா கடைசியில பத்தாம ஒட்டு போடுறதுக்கு ஒரு 1 இன்ச் அதிகமா வச்சு கட் பண்றதுனால ஒன்னும் ஆகாது. ஓகேங்களா, ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்க அடியில வந்து அதாவது மேல கீழே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தையலுக்கு இங்க 1.5 இன்ச் விட்டுருக்குறோம். ஓகேங்களா, 1.5 இன்ச் இங்க விட்டுட்டு இந்த பிளவுஸோட முழு உயரம் என்ன அளவோ அந்த அளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, 13 இன்ச் வந்துச்சு. இங்க ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டாச்சு. அப்ப டோட்டல் உயரம் எவ்வளவு ஆச்சு, ரெடி அளவு கூட 2 இன்ச் பிளஸ் பண்ணி நம்ம எடுத்து 15 மார்க் பண்ணோம். அடுத்து வந்து கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்றதுக்காக
இந்த 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம் இந்த அளவுல இருந்து இங்க கீழே எவ்வளவு லென்த் இருக்கோ இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இந்த இடம் வந்து அதாவது இந்த அளவுக்கு வச்சுட்டு இங்க ஸ்டிச்சிங்க்கு மேல ஒரு 1/4 இன்ச் நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா, விட்டுட்டு மார்க் பண்ணியாச்சு. அதாவது கழுத்தோட உயரம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹாம்கோல் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் அதே இந்த 1.5 இன்ச் நம்ம தையலுக்கு விட்ட அளவுல இருந்து இங்க கரெக்டா இப்படி இழுத்து பிடிச்சு இங்க தையலுக்கு நேரம் இருக்கிற அளவு ஒரு கோடும் அதுக்கு மேல அதாவது ரெடி அளவு இங்கேயும் தையலுக்கு மேல தையலுக்காக ஒரு கோடு போட்டு நம்ம இங்க மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கழுத்தகலம். கழுத்தகலம் சேம் அதே பிளவுஸை வந்து 4ஆ மடிச்சு போட்டு இப்படி வச்சுட்டு இப்படி போட்டு 4ஆ மடிச்சு அதாவது 4 பக்கமே மடிச்சுக்கணும். மடிச்சு போட்டு இந்த இடம் வந்து இப்படி லைட்டா ஒரு கார்னர் இது எல்லா பிளவுஸுக்குமே பொருந்தும். இப்படி நல்லா அதாவது இங்க பேக் பீஸ் வந்து இந்த அளவு பிளவுஸ்ல நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. பேக் தட்டு எப்படி நம்ம கட் பண்ணுவோம் சேம் அந்த அளவு மாதிரி வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம ஒரு 1/4 இன்ச் இப்படி உள்ள தள்ளி வச்சோம்னா இது ரெடி அளவு இங்க தையலுக்கு விடணும். சேம் அதே மாதிரி இந்த ஷோல்டர்ல என்ன அளவு இருக்கோ இங்க மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் தையலுக்கு விட்டுட்டு எடுத்துடணும். ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்படி இங்க வளைவு போட்டு அதுல என்ன அளவு வந்துச்சோ அந்த அளவு இதுல மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொன்னு நான் முன்னே ஒரு வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த சைடு வந்து ஜாயின் பண்ற இடத்துல வந்து இப்படி தூக்கிட்டு இந்த அதாவது இப்படி இறங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நம்ம இப்படி இந்த மாதிரி உள்ள போகணுங்கிறதுக்காக இங்க ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எப்பவுமே விட்டு கட் பண்ணுவோம். நான் எப்பவுமே அப்படிதான் விட்டு கட் பண்ணுவேன். 1/4 இன்ச் தான், ரொம்பலாம் விட மாட்டேன். கட் பண்ணிட்டு இங்க அதை தையலுக்கு விட்ட அளவுல அந்த 1.5 இன்ச் விட்டோம்ல அப்ப இங்க 1/4 இன்ச் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இங்க கம்மியாயிரும். அப்போ நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து திருப்பியும் கரெக்டா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி இங்க ஒரு சிசர் கட் கொடுத்துக்குவோம். சரிங்களா, இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தோம். கீழே அந்த 1/4 இன்ச் விட்டோம் பாருங்க, அது வந்து லைட்டா அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா கட் பண்ணாம ஒரு சின்ன இது வரைக்கும் இந்த பாதி வரைக்கும் லைட்டா கிராஸா கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ரெடி அளவுல எல்லாம் இந்த சிசர் கட் கொடுத்துக்கலாம். அதாவது மார்பு சுற்றளவு எடுத்தோம்ல அங்கேயும் இந்த இடத்துல மடிச்சடிக்கிற இடத்துலயும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. பேக் தட்டு ரொம்ப ஈஸியா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த மார்பு சுற்றளவு எடுக்கிறதுல இன்னொரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து எப்படி இருக்கு, நம்ம இப்ப 4ஆ மடிச்சு போட்டோம்னா இந்த இடம் வந்து ஒரு 1/2 இன்ச் இல்ல ஒரு 3/4 இன்ச் கேப்ல இருக்கு. இப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பிளவுஸ் அளவு பிளவுஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். இங்க பேக்ல என்ன அளவு வருதோ அதை அப்படியே நம்ம by 2 போட்டு என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிட்டேன். இதுவே பிளவுஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில அளவு பிளவுஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ கேப் இருக்கும். ஒரு சில அளவு பிளவுஸ்ல எல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு டெய்லர் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பேக்கோட லென்த் வந்து அதாவது பேக்கோட லென்த் இவ்வளவு தூரம் வந்துடும். ஓகேங்களா, அப்போ இந்த பேக்கோட லென்த் நீங்க எடுக்கும்போது அதிகமாயிரும். இது கரெக்டானது கிடையாது. அப்ப நம்ம இதை எப்படி மார்பு சுற்றளவு எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டெப்பா தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எடுக்கணும், கொக்கி பக்கம் அந்த மாதிரி எடுக்கணும். அடுத்தது வந்து பேக் சைடு எடுக்கணும். அடுத்தது வந்து இந்த சைடு இந்த மாதிரி இழுத்து, இதே கிராஸ் கட்டிங்கா இருந்தா இப்படி இழுத்து பிடிக்க வேண்டாம். கரெக்டா இப்படி மேலாப்புல பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். நேர் கட்டிங்னா லைட்டா பிடிச்சி நம்மளோட இந்த கை வாக்குக்கு ரொம்ப இழுக்காம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்படி எடுத்துதான் நம்ம அந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். இல்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பக்கமா அதாவது ஊக்கு பக்கம் அந்த மாதிரி கொக்கி மாட்டுற பக்கம் வந்து பக்கமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரே சைடு எடுத்துக்கலாம், பேக் சைடு எடுத்துக்கலாம். கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த பிளவுஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, புரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.